இந்த வீடியோவோட டைட்டிலை பார்த்த உடனே உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன ஸ்பார்க் வந்திருக்கும் இல்லையா? இது கண்டிப்பா எனக்காகத்தான் இருக்கும். இவ்வளவு நாளா நான் காத்திருந்த மாற்றம் இனிமே வரப்போகுதோ, என் கஷ்டத்துக்கு இனிமே ஒரு முடிவு வரப்போகுதோ, அப்படி ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்திருந்தா அந்த உணர்வை தயவு செஞ்சு அலட்சியப்படுத்தாதீங்க. ஆனா அதே நேரத்துல அந்த நம்பிக்கைய ஒரு தவறான எதிர்பார்ப்பா மாத்திராதீங்க. ஏன்னா பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்துருச்சு. அப்படின்னா இனிமே நீங்க எதுவுமே பண்ணாம சும்மா உட்கார்ந்து இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்குள்ள இவ்வளவு நாளா தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு மனிதன் எழுந்திருக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுங்கிறது தான் அதோட நிஜமான அர்த்தம். இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது எனக்கு என்ன அதிசயம் நடக்க போகுது அப்படின்னு கேட்க மாட்டீங்க. என் வாழ்க்கையை மாத்த நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன் அப்படிங்கிற கேள்விதான் உங்க மனசுக்குள்ள வந்து நிற்கும். நம்ம வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா போகும்போது நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் எல்லாம் தேவைப்படாதுங்க. ஒரு சின்ன நம்பிக்கை போதும். இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும், எனக்கும் ஒரு நல்ல காலம் வரும், ஒரு நாள் நானும் நிம்மதியா வாழ்வேன், இந்த மாதிரி ஒரு எண்ணம் மனசுல வந்தாலே ஏதோ பெரிய பாரம் குறைந்த மாதிரி ஒரு அமைதி கிடைக்கும். அதனாலதான் உங்களை பிரபஞ்சம் தேர்ந்தெடுத்திருக்கு. உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது, உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்க போகுது என்ற வார்த்தைகளை நம்ம மனசு ரொம்ப வேகமா பிடிச்சிருக்குது. ஏன்னா கஷ்டப்படுற மனசு முதல்ல உண்மையை தேடாது, அது முதல்ல ஒரு ஆறுதலையும் நம்பிக்கையும் தான் தேடும். அது தப்பே இல்லை, நம்ம மனிதர்கள், நமக்கு நம்பிக்கை தேவைதான். ஆனா அந்த நம்பிக்கை நம்மளை தட்டி எழுப்பணும், நம்மளை தூங்க வச்சிருக்க கூடாது. இதுதான் மிக முக்கியமான வித்தியாசம். ஆன்மீகம் மோட்டிவேஷன் வீடியோக்குள்ள நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சிருப்பீங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கானது தான். கமெண்ட்ல போய் எஸ்ன்னு போடுங்க. பிரபஞ்சத்தின் ஆற்றலை ஏத்துக்கிடுறேன்னு டைப் பண்ணுங்க. இதை பார்த்துட்டு ஆயிரக்கணக்கான பேர் உடனே கமெண்ட் பண்ணுவாங்க, நான் ரெடியா இருக்கேன், என் வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு. அந்த நம்பிக்கை நல்லது தான். ஆனால் கமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? மொபைலை உடனே அடுத்த வீடியோ மாற்றுவீங்க, ஷார்ட்ஸு ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்தா அதே பயம், அதே பிரச்சனை, அதே சோம்பேறித்தனம், அதே தள்ளி போடுதல், அதே கோபம், அதே பழைய வாழ்க்கை. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க பிரபஞ்சத்துக்கு கமெண்ட் மூலமா மெசேஜ் அனுப்பிட்டீங்க, ஆனா உங்க சொந்த வாழ்க்கைக்கு எந்த மெசேஜுமே நடைமுறையில கொடுக்கலையே. நம்பிக்கை இருக்கு ஆனா நடவடிக்கை இல்லை, ஆசை இருக்கு ஆனா முயற்சி இல்லை, கனவு இருக்கு ஆனா செயல்ல இல்லை. அதிசயமே நடக்காதுன்னு நான் சொல்ல வரல, ஆனா அதிசயம் எப்படி இருக்கும்னு நாம தவறா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம கற்பனையில அதிசயம்னா திடீர்னு ஒரு நாள் பெரிய பணம் கிடைக்கணும், நம்மளை விட்டு போனவங்க திரும்பி வரணும், யாரோ ஒருத்தர் வந்து நம்ம வாழ்க்கைய மாயாஜாலம் மாதிரி மாற்றணும். ஆனால் வாழ்க்கையில் நடக்கிற உண்மையான அதிசயங்கள் எப்பவுமே சத்தம் போட்டு வராதுங்க. அது ரொம்ப அமைதியாக வரும். சில நேரங்களில் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ள நடக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. பல வருஷமாக சின்ன விஷயங்களுக்கு கூட பயங்கரமாக கோவப்படுற ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுப்போம். ஒரு நாள் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. யாரோ ஒருத்தர் அவரை வேணும்னே காயப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. வழக்கம் போல கத்தணும்னு வாயை திறக்காரு, ஆனா ஒரே ஒரு நொடி நிதானிக்காரு. இதை நான் இப்போ பேசாம அமைதியா இருந்தா என்ன அப்படின்னு யோசிக்காரு. அமைதியா கடந்து போயிட்டாரு. வெளியில இருந்து பார்த்தா அங்க எதுவுமே நடக்காத மாதிரி தெரியும், ஆனா உண்மையிலேயே அங்க ஒரு மிக பெரிய அதிசயம் நடந்திருக்கு. ஏன்னா பல வருஷமா தன்னை ஆட்டி படைச்ச ஒரு பழைய மோசமான பழக்கத்தை அந்த ஒரே ஒரு நிமிஷத்துல அவர் ஜெயிச்சிட்டாரு. அதுதான் நிஜமான மாற்றம். நம்ம வாழ்க்கையில சில கதவுகள் மூடப்படுறது எதுக்கு தெரியுமா? நம்மளை சரியான பாதையில திருப்பி விடுறதுக்காகத்தான். யோசிச்சு பாருங்க, சில நேரங்கள்ல நமக்கு கிடைக்காம போன விஷயம்தான் நம்மளை காப்பாத்திருக்கும். சில மனிதர்கள் நம்மளை விட்டு போனாதான் நம்மளை நமக்கே அடையாளம் காட்டியிருக்கும். ஒரு யதார்த்தமான கதை சொல்றேன். ஒருத்தர் 10 வருஷமா ஒரே கம்பெனில வேலை செய்கிறாரு. சம்பளம் பெருசா இல்லை, ஆனா அதை விட்டுட்டு வேற எதுவுமே பண்ண பயம்.
இந்த வயசுல புதுசா என்ன பண்றது, தோத்துட்டா என்ன பண்றது அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் திடீர்னு அந்த கம்பெனில இருந்து அவரை தூக்கிட்டாங்க. அன்னைக்கு அவருக்கு உலகமே இருண்டு போச்சு. கடன், குடும்பம், எதிர்காலம்னு நினைச்சு கதறி அழுகிறாரு. ஆனா வேற வழி இல்லாம சின்னதா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்காரு. ராப்பகலா உழைக்கிறாரு. 3 வருஷத்துல அந்த கம்பெனில வாங்கின சம்பளத்தை விட 5 மடங்கு அதிகமா சம்பாதிக்காரு. இப்போ அவர்கிட்ட போயிட்டு உங்க வாழ்க்கையோட மிக பெரிய திருப்பம் எது அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் பிஸ்னஸ்ல ஜெயிச்ச நாள் இல்லை, என்னை கம்பெனியை விட்டு தூக்குனாங்களே அந்த நாளை தான் என் வாழ்க்கையோட திருப்பு முனை அப்படின்னு சொல்லுவார். நமக்கு முடிவாக தெரிகிற ஒரு நாள் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது தான் ஒரு புதிய ஆரம்பமா தெரியும். நம்ம மனசுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்றது ரொம்ப பிடிக்கும். சரியான நேரம் வரட்டும், சூழ்நிலை சரியாகட்டும், பணம் கொஞ்சம் சேர்ந்ததும் ஆரம்பிக்கலாம், பிரபஞ்சம் ஒரு சிக்னல் கொடுக்கட்டும், இப்படி சொல்லியே வருஷங்கள் ஓடிடும். கடைசியில பார்த்தா நம்ம காத்திருந்த நேரமும் நம்ம வாழ்க்கையும் மாறி இருக்கும். பண பிரச்சனை இருக்கிற ஒருத்தர் தினமும் எனக்கு பணம் வர போகுதுன்னு பாசிட்டிவா யோசிக்கிறது தப்பு இல்லை. ஆனா தேவையில்லாத செலவை குறைக்காம, புதுசா ஒரு திறமையை கத்துக்காம, உழைக்காம இருந்தா அந்த நம்பிக்கை வெறும் சோம்பேறித்தனத்தோட முகமூடி. உண்மையான ஆன்மீகமும் சுய முன்னேற்றமும் என்ன தெரியுமா? எனக்கு எல்லாம் கிடைக்கும்னு சும்மா சொல்றது இல்ல, என்ன நடந்தாலும் என் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்புன்னு தைரியமா ஏத்துக்கிறது தான். உங்க வாழ்க்கை மாறணும்னா நீங்க ஒரே நாள்ல இமயமலைக்கு போக வேண்டியதில்லை. இன்னைக்கு இந்த வீடியோ முடிஞ்சதும் இவ்வளவு நாளா நீங்க தள்ளி போட்ட ஒரு சின்ன வேலையை எடுத்து பண்ணுங்க. அது பல நாளா பேச நினைக்கிற ஒரு மன்னிப்பா இருக்கலாம், உடம்ப பாதுகாக்க ஒரு 20 நிமிஷம் நடப்பதா இருக்கலாம், ஒரு புது விஷயத்தை கத்துக்க புத்தகத்தை திறக்கிறதா இருக்கலாம், ஏன் உங்க அறைய சுத்தம் செய்யறதா கூட இருக்கலாம். பெரிய மாற்றங்கள் எப்பவுமே பெரிய முடிவுகள்ல ஆரம்பிப்பதில்லை. தினமும் நம்ம எடுக்கிற சின்ன சின்ன நேர்மையான முடிவுகளால் தான் உருவாகுது. தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே இந்த கேள்வியை கேளுங்க. என் வாழ்க்கை மாறணும்னு நான் ஆசைப்படுறேன், ஆனா அது மாறுறதுக்கு என் பழக்கத்துல இருந்து நான் எதை மாத்த தயாரா இருக்கேன்? இந்த கேள்விக்கு உடனே பதில் வரலனாலும் பரவாயில்ல, ஆனா இந்த கேள்வியை உங்க மனசுக்குள்ள ஓட விடுங்க. பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்திருக்குன்னா நீங்க பெசல்னு சொல்லி உங்களை பெருமைப்படுத்த இல்லை, இனிமேலாவது உங்க வாழ்க்கைய உணர்வோடு வாழ் அப்படின்னு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காகத்தான். வானத்தையே பார்த்துக்கிட்டு காத்திருக்காதீங்க, உங்க முன்னாடி இருக்கிற பாதைய பாருங்க. யாரோ வந்து கதவை திறப்பாங்கன்னு பார்க்காதீங்க, உங்க கைகளால திறக்கக்கூடிய கதவை நீங்களே திறங்க. அதிசயம் எங்கிருந்தோ வெளியில இருந்து வரப்போறதில்ல. இன்னைக்கு உங்க வாழ்க்கைய மாத்த நீங்க எடுக்க போற அந்த ஒரு சின்ன முடிவு தான் உங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய அத்தியாயம். இன்னைக்கே ஆரம்பிங்க. வாழ்க வளமுடன்.